உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு வர்றாங்க. இந்த மீன ராசிக்கு வரக்கூடிய அந்த சனி பகவானால் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது? மகர ராசி மகத்தான மகர ராசி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசியே மகர ராசி தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க ரொம்பவுமே நேர்மையானவர்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து எப்படியாவது நம்ம வெளியில வந்துருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை ஜாஸ்தி. தீய வழியில போக மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நேர்மை அவங்ககிட்ட இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி, இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வீரிய விஜய சகாய ஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் வரவிருக்கிறார். மகர ராசிக்காரங்களே, உங்களுக்கு இனிமேல் தான் வாழ்க்கையே. இந்த கடந்த 7.5 வருட காலங்கள் நினைத்து பார்க்கவே மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அதான் அவ்வளவு குழப்பங்களை சந்திச்சீங்க, அவ்வளவு தடைகளை சந்திச்சீங்க, அவ்வளவு துரோகங்களை சந்திச்சீங்க. நீங்கள் எதுல வெற்றி பெறணும்னு நினைச்சீங்களோ எல்லா விஷயத்திலுமே தோல்விதான். கடன், கஷ்டம், குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரிவு, மக்களால் சோதனை, நஷ்டம், இத்தனையும் சந்திச்சு எப்படா இந்த சனி பகவான் நம்மளை விடுவாரு அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க. அந்த காலம் வந்து விட்டது. அப்ப இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நவகிரகங்களில் இந்த கீழ்பெரும்பள்ளம் அங்கே இருக்கக்கூடிய கேது பகவானுடைய கோயிலுக்கு போய் 1 கிலோ பசு நெய் வாங்கி கொடுத்து, நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கி கொடுத்து, அது போக குங்குமம் 100 கிராம், விபூதி 100 கிராம் வாங்கி கொடுத்து அங்கே பூஜை பண்ணி நீங்க திண்ணீரும் குங்குமத்தையும் வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க. இதற்கு அப்புறமாப்பட்டது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய மக்கள், உங்களுடைய பொண்ணோ, உங்களுடைய பையனோ, உங்களுடைய வாரிசுகளால் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள், சோகங்கள், மன வேதனைகள் கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, இல்லை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். உங்க பொண்ணு வாழ்க்கையில பிரச்சனையா, மருமகனும் மகளும் நல்லபடியாக குடும்பம் நடத்தலையா, அவங்களுக்குள்ள வேற்றுமையா, இது எல்லாமே இப்ப தீரும். உங்க மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கல, ஒரு பிசினஸ் செட் ஆகல, ஒரு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது கிடைக்கும். அப்போ தன்னுடைய மக்களால் இப்போ உங்களுக்கு மனசு நிறையக்கூடிய அளவுக்கு, அதாவது உங்களுக்கு சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு விதமான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். இது மகர ராசிக்காரங்களுக்கு முதல் நடக்கக்கூடிய நல்ல விஷயம். ஏன்னா நம்மளுக்கு சொத்தே நம்மளுக்கு மக்கள் தான். நம்மளுக்கு காரு, பங்களா, வீடு இதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்மளுடைய மக்கள் நல்லா இருந்தாவே போதும். அப்போ உங்க மக்கள் நல்லா இருக்கக்கூடிய அந்த நேர காலங்கள் இப்போ வந்தாச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல நீங்கள் யாருகிட்டையுமே இப்போ சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, பழக்க வழக்கம், உங்களுடைய அதாவது உறவு முறைகள், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சை விடாதீங்க.
நீங்கள் பேசக்கூடியது குறைவாக இருக்கட்டும், யாரையுமே முழுசா நம்பாதீங்க. இது வரைக்கும் நம்பி நீங்கள் அனுபவிச்சதெல்லாம் போதும். இதற்கு மேலே உங்களுடைய வேலை என்ன, உங்களுடைய தொழில் என்ன, உங்களுடைய குடும்பம் என்ன, இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவி உங்களுக்குள்ள நீங்க இழந்த அந்த சந்தோஷங்கள், நீங்கள் ஒருத்தர் பிரிஞ்சிருந்தது, ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொன்னது, அது எல்லாமே இப்ப தீரப்போகுது. தீர்ந்து பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. யார் மேல என்ன குறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ போறீங்க. அந்த குறையெல்லாம் நிவர்த்தியாகும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. மகர ராசிக்காரங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்க முகத்துல சந்தோஷத்தை கண்டிப்பா நீங்களே பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வருத்தமும் வேதனையும் துக்கமும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்டு வந்தீங்க. அதெல்லாமே உங்களுக்கு தேரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. இந்த சமயத்துல அந்த லட்சுமி கடாசுரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப நீங்க இந்த பீரியட்ல என்னென்ன நீங்க செய்யணும்னு சொல்லி கடந்த காலத்துல கற்பனை பண்ணி வச்சீங்களோ அந்த கற்பனை எல்லாமே இப்பொழுது நிஜமாக போகிறது. நீங்க இடம் வாங்கணுமா வாங்குவீங்க, வீடு கட்டணுமா கட்டுவீங்க, அதுபோக ஒரு இடத்த வித்து உங்களுடைய கடனை அடைக்கணுமா கண்டிப்பாக அடைப்பீங்க. அது போக உங்க மனைவிக்கு தங்கம் வாங்கணுமா இல்லை வைரம் வாங்கணுமா கண்டிப்பாக அதை வாங்குவீங்க. நல்ல கார் வாங்குவீங்க, நல்ல பங்களா வாங்குவீங்க. இதற்குண்டான நேர காலங்கள் வந்துட்டு இருக்குது. எதுவுமே உங்களால் முடியாதுன்னு நினைக்க வேண்டாம், முடியும் நினைங்க. கண்டிப்பாக முடியும் என்பதே முதல் வெற்றி. அதனால முடியும் நினைங்க. கண்டிப்பாக உங்களுடைய தலையெழுத்தே மாறும். உங்களுடைய பொசிஷன் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில மெல்ல 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 படிப்படியாக நீங்கள் தலையெடுத்து நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க. அப்ப இந்த லட்சுமி கடாசனம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பீரியட்ல தகாத உறவு, தகாத நட்பு, அந்த மாதிரி விஷயத்துல போய் நீங்க சிக்கிக்க வேண்டாம், நீங்க மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா அந்த லட்சுமி பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த லட்சுமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துருச்சு. இதன் மூலியமாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாயிடுச்சு. இந்த பீரியட்ல தகாத உறவுலையோ தகாத நட்புலையோ தகாத செயல்களிலையோ நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா இது கிரகங்களுடைய தப்பு இல்லை, உங்களுடைய தப்பு தான். ஏன்னா நான் பார்த்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு நீங்க தவறான பாதையில போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். அதையுமே தெரிஞ்சு நீங்க தவறான பாதையில போனீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. அப்போ மாட்டும் போது கிரகங்களுடைய தப்புனா கண்டிப்பா கிரகங்களுடைய தப்பே இல்லை. தெரிஞ்சே இந்த தப்பு செய்யறீங்க, தெரிஞ்சே நீங்க போய் குழியில விழுகிறீங்க. இதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. தயவு செய்து அந்த வழியில போகாதீங்க. இது போக பெண்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. வேலை விஷயத்துலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, மக்களாலையும் சரி, கணவராலையும் சரி, நீங்க பட்ட கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்க இழந்த சந்தோஷங்களை கண்டிப்பா அனுபவிக்க போறீங்க. கண்டிப்பா நீங்க நல்ல நிலைமைக்கு வர போறீங்க. உங்களுக்கு அந்த கிடைக்காத சந்தோஷங்கள் எல்லாமே இப்ப கிடைக்க போகுது. அதையெல்லாம் அனுபவிக்க போறீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதுபோக நீங்க ஒரு வேலைக்கு போறீங்களா, அந்த வேலையில மாற்றங்கள் உருவாகும், வேலையில சந்தோஷம் கிடைக்கும், வேலையில மன நிறைவு கிடைக்கும். இது போக நீங்க வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் சாதிக்கணும், வெளிநாட்டில் நம்ம சொத்து வாங்கணும், நம்ம வெளிநாட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னா அது எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். இதில் மூதாதையர்கள் அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், காசு ரொம்ப நாளாக நான் வச்சிருக்கிறேன், அந்த காசு ஏதாவது ஒரு பத்திர நமக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா யாராவதுடைய உதவியோடு இப்போ பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் தடை வந்துச்சு, வேலையில் பிரச்சனை வந்துச்சு, படிப்பில் பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் ஏதாவது
வேற எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சிங்க, அதுலேயுமே ஃபெயில் ஆனீங்க, இல்லை குழப்பங்கள் வந்துச்சு, அது எல்லாமே இப்போ மாறப்போகுது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை கண்டிப்பாக சாதிப்பீங்க. கண்டிப்பாக அதன் மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும். முயற்சி செய்யுங்க, வெற்றி பெறுவீர்கள். இது போக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய உறவுக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த தசாபுத்திகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த சனிப்பெயர்ச்சி ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இப்போ துலாம் ராசிக்கு சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி குருவுடைய வீடான மீனத்துக்கு போறாங்க. அப்போ துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போறாங்க. எப்பவுமே சனி பகவான் ஆகப்பட்டது 3, 6, 11 இந்த மாதிரி ஸ்தானங்களில் போகும்போது அந்த 3ஆம் இடத்துக்கு போனாலும் யோகம், 6ஆம் இடத்துக்கு போனாலும் யோகம், 11ஆம் இடத்துக்கு போனாலும் யோகம். அப்ப எப்படா 3ஆம் இடத்துக்கு வருவாரு, இல்லை எப்போ 6ஆம் இடத்துக்கு வருவாரு, எப்போ 11ஆம் இடத்துக்கு வருவாரு அப்படின்னு அந்தந்த ராசி நாயகர்கள் காத்துட்டு இருப்பாங்க. அதன் பிரகாரம் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இது ஒரு அற்புதமான அருமையான காலம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு விடியலை கொடுக்கக்கூடிய காலம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நான் நல்லா இருக்க போகிறேன், எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறது, நான் சாதிச்சிட்டேன், நான் சம்பாதிச்சிட்டேன், நான் சாதனை பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலம் இந்த சனிப்பெயர்ச்சி காலம். அப்ப இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு மீனத்தில் இருக்கிறார். அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானோடு இந்த சனி பகவான் இணைகிறார். அப்ப உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு யோக காரகனான சனி பகவான், சனியும் சுக்கிரனும் இணைந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. இதுவும் ஒரு அற்புதமான டைம். அப்ப அவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா அவர்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப 20 வயசு ஆகுது, அவங்களுக்கு என்ன வேணும்? படிப்பு வேணும். படிப்பை முடிச்சுட்டு அவங்க எந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை அவங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ, அவங்க எது நினைக்கிறாங்களோ அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வேலைக்கு போகணும், படிப்பு முடிச்சிருக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த வேலை அவங்க எதிர்பார்த்த அவங்க ஆசைப்பட்ட நல்ல வேலை கிடைக்கும். இது போக 30 வயசுக்கு மேல அப்படின்னா அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க, இல்லை பிசினஸை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த பிசினஸ் செய்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இது 50 வயசு, அவங்க வாழ்க்கையில போட்டி போட்டு தொழில் செய்யறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நாம நல்ல நிலைமைக்கு வரணும், நாம இந்த தொழில்ல முதலிடத்துல வரணும், அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக முடியும். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு
வாழ்க்கையில நல்ல அந்தஸ்து கொடுக்கும், நல்ல செல்வாக்கு கொடுக்கும், நல்ல செல்வ பலத்தை கொடுக்கும். நீங்கள் யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டக்கூடிய சூழ்நிலை நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு. துலாம் ராசி நேயர்களே, நீங்க குடும்பத்துக்கோசரம் உழைச்சிங்க, அண்ணன் தம்பிகளுக்கோசரம் உழைச்சிங்க, அக்கா தங்கச்சிகளுக்கோசரம் உழைச்சிங்க, உங்களுடைய பழக்க வழக்கத்துக்கோசரம் உழைச்சிங்க. நீங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு காலமும் நினைச்சது இல்லை. உங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைச்சிங்க. அப்படி நினைச்சு நீங்க வாழ்ந்திருந்தாலும் இன்னைக்கு உங்களால 10 பேர் நல்லா இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக உறுதி. அப்படி இருந்தும் நாம எவ்வளவோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்போம், நாம இன்னைக்கு நல்லா இல்லையே, நாம உதவி செஞ்சவங்களும் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் ஏதோ ஒரு ஓரத்துல உங்களுக்கு அழுத்திட்டே இருக்குது. அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இந்த பீரியட்ல நீங்கள் செஞ்ச அந்த எப்படின்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒரு நல்லது செஞ்சிருப்பீங்க, அதற்குண்டான கைமாறு உங்க ஏதாவது ரூபத்தில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த இறைவனே பார்த்து நீ நல்லா இரு, உனக்கு நான் நல்ல வழி காட்டுறேன். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகக்கூடிய பாதை நல்லா இருக்கும், நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய தொழில் நல்லா இருக்கும், நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் நல்லா இருக்கும், நீங்க பணம் சம்பாதிக்கலாம். அந்த பணம் ஆகப்பட்டது உங்களை பெரிய ஆளாக்கும், பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க. அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. என்ன சார் எங்களுக்கு கெட்டது எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? கெட்டது எல்லாமே நீங்க இதற்கு முன்னாடியே அனுபவிச்சிட்டீங்க. இப்ப கெட்டதுன்னு சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நல்ல கார் வாங்குவீங்க, நல்ல பங்களா கட்டுவீங்க, வீடு வாங்கறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவீங்க. உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க கிள்ளி பார்த்துட்டா கூட உங்களுக்கு அந்த அந்த உணர்வு இருக்குதா இல்லையாங்கிறது, அந்த சூழ்நிலைகள் அதன் மூலியமாக நீங்க நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களே நீங்க கிள்ளி பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த அளவுக்கு எனக்கா இந்த அளவுக்கு இந்த பொசிஷனுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களே நீங்கள் நினைத்து மலைத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தாய், உங்களுடைய தகப்பன், உங்களுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த உறவுகளுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பா செய்வீங்க. கண்டிப்பாக பிரிந்திருந்த உறவுகள் கண்டிப்பாக ஒன்று சேரும். அந்த உறவுகளுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதெல்லாமே செஞ்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. இது கண்டிப்பாக நடக்க போகிறது. இது போக பாத்தீங்கன்னா நீங்க ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வெளிநாட்டுல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இது செய்தாலுமே அதுலேயுமே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நல்ல திருப்தி கிடச்சி அந்த பிஸ்னஸ்லேயுமே நிறைய சம்பாதிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலங்களில் ஏதோ ஒரு கற்பனை இருக்கும், இல்லை நம்ம கடந்த காலங்களில் உங்களுக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்கும், நான் இதை செய்யணும், இதை நான் சாதிக்கணும், இது என்னுடைய வாழ்நாள் லட்சியம், நான் ஏதாவது ரூபத்தில் நான் ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியம் கூட இந்த பீரியட்ல உங்களுக்கு நிறைவேறும். அப்போ உங்க வாழ்நாள் சாதனை, உங்க வாழ்நாள் நீங்க யோசனை பண்ணின முக்கியமான விஷயம் அந்த கோயில் கட்டுறது. அதையுமே கட்டி நீங்க பேரும் புகழும் கண்டிப்பாக அடைவீங்க. இதற்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்ப அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாமே நடக்கும். ஒன்றும் கவலையப்படாதீங்க. நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தாச்சு. உங்க வாழ்க்கையில நீங்கள் சாதிச்சு, நீங்கள் சம்பாரிச்சு,
சாதனை பண்ணி உங்களை 10 பேர் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு 4 பேர்த்துக்கு மத்தியில நீங்க நல்லபடியாக வாழக்கூடிய அளவுக்கு இந்த கிரக அடைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இது போக அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியும் மே மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பெயர்ச்சி ஆகி அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. ஒரு சுபகிரகம் ஒரு சுபகிரகத்தினுடைய வீட்டை பார்ப்பதே மிகவும் அதிர்ஷ்டம். அப்ப இந்த அதிர்ஷ்டத்தினால கண்டிப்பாக நீங்க படிப்படியாக மலமலன்னு முன்னேறுவீங்க. அதுபோக அந்த கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போறாங்க. இதுவும் நல்ல விஷயம். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய அனுகிரகமும் இந்த ராகு பகவானுடைய அனுகிரகமும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் இந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களை யாராலையுமே வெல்ல முடியாது. நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் சாதனை பண்ணுவீங்க. இந்த சமயத்துல துலாம் ராசியில பிறந்த அந்த துலாம் ராசிக்கு வாக்கப்பட்ட மனைவி அவங்க கடந்த காலத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. ஏன்னா உங்களுடைய கணவரால் தான் இப்படி விவரம் இல்லாம வாழ்றாரு, இப்படி துப்பு இல்லாம வாழ்றாரு, எல்லாத்தையுமே நம்புறாரு, நம்பி நம்பி கெட்டு போறாரு அப்படிங்கிற வேதனை இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே அவர் நம்பி கெட்டதையும் அவங்க வாழ்க்கையில யார நம்பி மோசம் போனா அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமேல் நல்லா இருப்பாரு. அதன் மூலியமாக நீங்களும் நல்லா இருப்பீங்க. அது போக உங்க மக்கள் தலையெடுத்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க. கடந்த காலத்துல உங்க மக்களுக்கு வாழ்க்கை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, மக்கள் பாக்கியம் இல்லை, அவங்களுக்கு திருமணம் ஆகலை. இது எல்லாமே இந்த வருடத்தில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் நடக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீர்கள். நேயர்களே, கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறை கண்டிப்பாக நல்லா இருக்கும். விவசாயம் நல்லா இருக்கும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், உணவுத்துறை நல்லா இருக்கும், சட்டம் சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும். எல்லா விஷயத்திலுமே நல்ல நிலைமை கண்டிப்பாக வருவீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும். அதனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. சனி பகவான் ஆப்பட்டது கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி குருவுடைய வீடான மீனத்துக்கு வர்றார். அப்படி மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மீன ராசிக்கு சனி பகவான் ஜென்மத்துக்கு வர்றாரு. இன்னும் 5 வருஷ காலங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இருக்குது. அதுல 2.5 வருட காலங்கள் ஜென்மத்துல மீனத்துல சனி. அப்போ குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவே இருந்தாலும், இப்ப கும்பராசியில ஜென்மத்துல சனி இருந்து கும்பராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பெரிய வருத்தங்களை இந்த சனி பகவான் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு வருத்தத்தையோ குழப்பத்தையோ சங்கடத்தையோ மீன ராசிக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா குருடைய வீட்டுல சனி பகவான் இருக்கிறார். இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தொழிலை கெடுக்க மாட்டார். அப்ப அந்த தொழில் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழில வருமானம் இருக்கும், லாபம் இருக்கும். அப்ப அந்த தொழில் மூலியமாக நீங்க செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அந்த தொழில்ல வரக்கூடிய வருமானம்
அந்த வருமானத்தை நாம எப்படி யூஸ் பண்ணணும்? அப்போ வந்து சுப செலவுகள் செய்யணுமா, ஏதாவது ரூபத்தில் நம்ம அனாமதா செலவு செஞ்சிருவோமா, இல்லை அந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ரூபத்தில் பயன்படாமல் போயிருமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ அதை வந்து கரெக்டான முறையில் சேவிங்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்கள் கையில் வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களால் அதை வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வேற ஒருத்தர் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு வேலை ஆட்களோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, இது செய்வதில் கொஞ்சம் டைம் அதிகமாகலாம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், கொஞ்சம் வேலை ஆட்கள் இழுபறி ஆகலாம். இதை வந்து நீங்கள் தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். மற்றபடி உங்களுக்கு வந்து வேலை கெடும், வேலை முடிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து பயிற்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. அந்த குரு பகவானும் தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை தான் பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில். அப்ப அந்த தொழில் மூலியமாக முன்னேற்றம். அப்போ ஒரு தொழிலை இப்ப ஆரம்பிக்கலாமா, ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒரு தொழிலை பெரிய லெவலுக்கு நம்ம வளர்த்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பார்வை இருக்கிறதுனால தாராளமாக நீங்க செய்யலாம். அப்ப தொழில எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு வராது. அப்ப தொழில நம்ம நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நல்லா இருக்கிறாரு, சனி பகவானும் கண்டிப்பாக நல்லா இருக்கிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு எந்த வகையில பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்க பழக்க வழக்கங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அப்போ அவங்கள கொடுக்கல் வாங்கல பிரச்சனையாகும். ஒரு பணம் நீங்க கொடுத்துருந்தா இப்போ உங்களுடைய தேவைக்கு கேட்டால் கண்டிப்பா அவங்க கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கும் பாங்க, அடுத்த வாரம் பாங்க, அடுத்த மாசம் பாங்க. இதனால வந்து உங்களுக்கு மனஸ்தாபங்களோ கைகலப்போ சில பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே கொஞ்சம் நிதானமாக நீங்க செயல்படணும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சமயத்துல கூடா நட்பு ஏற்படும், இல்லீகல் கான்டாக்ட் ஏற்படும், ஒரு பெண் கிட்ட சகவாசம் ஏற்படும். அப்ப அந்த பெண் சகவாசத்தால் கண்டிப்பா நீங்க பாதிக்கப்படுவீங்க, பொருள் இழப்பீங்க, உங்களுடைய பேர் கெடும், உங்களுடைய புகழ் கெடும், குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏன் நான் முன்கூட்டியே சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு அப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு நீங்க நிக்க கூடாது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. ஒரு குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. மனைவி சரியா பேச மாட்டாங்க, மனைவி கிட்ட அந்த ஆறுதலான வார்த்தைகள் இருக்காது, குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, குடும்பத்துல நீங்க வந்தாலும் நீங்க ஒரு பக்கம் இருக்கணும், உங்க மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க, மக்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நரக வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? அதை முடிவு பண்ணிக்கோங்க. அதனாலதான் பெண் சிநேகிதம் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிருங்க. இதற்கு முன்னாடி அந்த நட்பு இருந்தாலும் அதனால பிரச்சனை கண்டிப்பாக வரும். அந்த நட்பை வேண்டான்னு விலக்கி விட்டுருங்க. அதுபோக தண்ணி அடிக்கிறதோ, ஒரு கேம்பிளிங் போறதோ, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. அப்போ காசு இழக்கலாம், பொருள் இழக்கலாம், ஏதாவது ரூபத்தில் பெரிய நஷ்டம் வரலாம். அதெல்லாமே வராமல் இருப்பதற்கு நீங்கள் தவறான பாதையில போகாதீங்க. உங்களுக்கு தவறான பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை வராம பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை இதெல்லாம் போகக்கூடிய இடம். அந்த குரு பார்க்கறதுனால இது எல்லாமே காப்பாற்றி கொடுப்பார். அதனால நீ கொஞ்சம் தைரியமாக இருங்க. அந்த கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக விட்டுருங்க. அது போக வந்து இந்த சமயத்தில்
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பெல்லாம் பாதிக்கப்படாது. நீங்க படிப்பை கொஞ்சம் கேர் பண்ணி 1 மணி நேரம் படிக்கிறத 2 மணி நேரம் படிங்க, நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. நீங்க என்ன கோர்ஸ் படிக்கணுமா தாராளமாக கண்டிப்பா அந்த கோர்ஸ் கிடைக்கும். வெளிநாடு போகணுமா போக முடியும். வெளிநாட்டில் போய் நீங்க எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்கணுமா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ படிப்புல எந்த பாதிப்பும் வராது. நீங்க கொஞ்சம் கேர் பண்ணா போதும். அது போக நீங்க வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நான் குடும்பத்தை விட்டு போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா தாராளமாக போகலாம். அங்கே போயிட்டு சம்பாதிச்சு உங்கள் குடும்பத்துடைய கஷ்டத்தை உங்களால் தீர்க்க முடியும். இப்போ வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இப்போ சிங்கப்பூர் இருக்கிறாங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க, யூஎஸ்ல இருக்கிறாங்க, ஜப்பான் இருக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ கண்ட்ரியில் இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் உள்ளவங்க தொழில் மாறுமா, இல்லை வேற கம்பெனிக்கு நான் மாறி போவோமா, இல்லை அதே இடத்துல நம்ம சொத்து வாங்கலாமா, இல்லை அதே இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணி நல்லா வருவோமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. எதை பற்றியும் கவலையப்பட வேண்டாம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ராஜா மாதிரி சம்பாதிப்பீங்க. அதே சமயத்தில் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் சொல்லியிருக்கிறேன். அந்த அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த ஜென்மத்தில் சனி வந்திருக்குது இல்லையா, இந்த சனி பகவானுடைய அனுகிரகங்கள் தீர்வதற்கு நீங்கள் நவகிரகங்களில் சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது. இந்த சூரியனார் கோயிலை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய மனக்குறை தீரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே மெதுவாக கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் சூரிய பகவானை கண்டிப்பாக வணங்கி வாங்க, நல்லா இருப்பீங்க. இது கும்பகோணத்தில் சூரியனார் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல விஷயம். அப்படி போக முடியாதவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் சூரிய பகவான் இருப்பவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல விஷயம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி 29/3/2025 நடக்கவிருக்கிறது. இது கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி குரு வீட்டுக்கு சனி பகவான் வருகிறார். அப்போ கடக ராசிக்கு இது 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இந்த கடக ராசிக்கு தான் இந்த பலன் சொல்லவிருக்கிறோம். அப்போ வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 2025 இந்த சனி பயிற்சி நடக்குது. இதே பார்த்தீங்கன்னா 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி நடக்குது. நாம் திருக்கணிதத்தை நம்ம எடுத்துக்குவோம். அப்ப இந்த திருக்கணித பிரகாரமாகப்பட்டது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும்? இப்ப பொதுவாகவே குரு வீட்டுல சனி, அப்ப பாத்தீங்கன்னா மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். அப்போ எல்லாருமே மருத்துவம் நல்லபடியா படிப்பாங்க, இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க,
இதுல ஃபெயில் அப்படிங்கிறது 199% இருக்காது. அது போக மருத்துவத்தில் யாராவது சாதனைகள் பண்ணுவாங்க. மருத்துவத்துறை வேகமாக வளர்ச்சி அடையும். அப்போ ஆயுர்வேதிக் மெடிசன், ஆர்கானிக் மெடிசன், அதுல ரிசர்ச் பண்றது, அதுல முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும். இது போக நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்பட்ட விவசாயம், அந்த விவசாயத்திலுமே முன்னேற்றம், நல்ல புரட்சிகள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ கால்நடை வளர்ப்பு நல்லா இருக்கும், விவசாயத்துறையும் முன்னேறும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல, அந்த குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் டிராவல் பண்றதுனால ஆன்மீகம், கோயில் சம்பந்தப்பட்டது, பிரசித்தி பெற்ற கோயில்கள், இப்ப பழனி, திருச்செந்தூர், திருப்பதி, தஞ்சாவூர், இன்னும் நிறைய கோயில்கள் எடுத்துக்கலாம் நிறைய ஸ்டேட்ல. அது மாதிரி இடங்கள்ல கூட்ட நெரிசல்கள் அதிகமாகும். அப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த கோயில்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சனி பகவானுடைய நட்சத்திரத்துல, உத்திராட்டாதி நட்சத்திரத்துல அந்த சனி பகவான் இயங்கும் காலகட்டத்துல இரும்பு, இயந்திரம், மோட்டார், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக் இந்த மாதிரி விஷயத்துல அந்த மாதிரி தொழில்கள் வேகமான வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும். புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல அந்த சனி பகவான் இயங்கும் காலகட்டத்துல படிப்புல வேகமான வளர்ச்சி, படிப்பை இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. படிக்காதவர்களும் இந்த டயத்துல கண்டிப்பா படிப்பாங்க. அப்ப அந்த படிப்புல சாதனை பண்ணுவாங்க. அந்த படிப்பு தான் எதிர்பார்த்த நல்ல காலேஜ் கிடைக்கும், தான் எதிர்பார்த்த படிப்பு படிக்கலாம். இதனால் அந்த படிப்புல நல்ல பட்டம் வாங்கி அதன் மூலியமாக நல்ல வேலை கிடைச்சு நல்ல எதிர்காலங்கள் கண்டிப்பாக உருவாகும். இப்ப இந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அப்ப காலப்புருஷ தத்துவத்தில் 4வது ராசி இந்த கடகராசி. அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் வர்றாரு அப்படின்னாவே கண்டிப்பாக மன அழுத்தம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்ப அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு என்ன வழியோ மெடிடேஷன் இல்லைன்னா ஏதாவது அவங்க அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அது போக இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வைத்தியத்தையும் தேடிக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா அதிகமாக லாட்டரி சீட்டு வாங்குறது யாருன்னா 12 ராசிகள்ல கடக ராசிக்காரங்க தான். அந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட்ல இந்த 2.5 வருட காலத்தில் ஒரு ஜாக்பாட் அடிக்குது. கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல லாட்டரி யோகம், மிகப்பெரிய ஒரு பெரிய பிரைஸ் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்தது நடக்கும். அந்த பிரைஸ் கிடைக்கும். அந்த பிரைஸ் எல்லாம் கிடைச்சா எனக்கு ஒன்றும் நீங்க பங்கு தர வேண்டாம், நீங்களே வச்சு அனுபவிங்க. அது போக கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு கொடுங்க. அது போக முதியோர்களுக்கு மெடிசன் செலவுக்கு, அவங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு, அவங்க தங்கக்கூடிய இடம், இதற்கு வேணா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க உங்களுக்கு லாட்ரி அடிச்சு அந்த காசுல அவங்களுக்கு நல்லது பண்ணாவே கண்டிப்பாக போதும். அது போக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அந்த குரு மறைவதால் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கவிருக்கிறார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வழக்குல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். அப்ப வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த பீரியட்ல தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த கடனை கட்டி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணி நீங்க பெரிய கஷ்டத்துல இருந்து வெளியில வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகும். இது போக பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம், இப்போ
ஒரு சிலருக்கு வந்து 10 வருஷமா 15 வருஷமா ஒரு வைத்தியம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல டாக்டர் யாராவது சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த முட்டிங்கால் வலி இருந்துட்டே இருக்குது, அந்த முட்டிங்காலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து அவங்களுக்கு இந்த ரத்தம் சம்பந்தப்பட்டது, மூச்சு சம்பந்தப்பட்டது, இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு இந்த பீரியட்ல டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. அதை கேட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்றீங்க, இல்ல முட்டியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாள் பிரச்சனை தான். அப்புறம் எல்லாமே தீர்ந்து போயிடும். அப்ப அந்த 10 வருட பிரச்சனை 15 வருட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இந்த பீரியட்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கவர் ஆயிருவீங்க. அப்ப பல நாள் கஷ்டம் தீர்ந்தது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும். இது நல்லது நடக்கும். இது போக உங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா திருமணத்தை எப்படியாவது பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் திருமணம் செய்து கொள், இதுதான் சாஸ்திர விதி. அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து அந்த திருமணம் நடக்கிறதுக்கு என்ன முயற்சி அந்த முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சிகள் இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு கௌரவம், அரசியல்வாதிகள், அரசு துறை, அரசு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து சக்சஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது போக மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், மீடியா துறை, கார்ப்பரேட் கம்பெனி, அதில் சிஇஓ, இதில் எல்லாமே கடகராசிக்காரர்கள் தான் ஒரு பெரிய ஜாப்ல ஒரு ஹையர் போஸ்டிங்ல வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால அதை முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் இருக்கிறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமான முடிவுகளை எடுத்தால் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அடிச்சுக்க பிடிச்சுக்கொண்டு முடிவு எடுக்க வேண்டாம். சாந்தமா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது வந்து நல்ல ரூபத்துல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில செல்வாக்கு கடகராசிக்காரங்களுக்குன்னு ஒரு அந்த சுய கௌரவம் இருக்குங்க இல்லையா, அது காப்பாற்றப்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லபடியாக அந்த செல்வாக்கு உருவாகும். எல்லாவற்றிலும் ஜெயிக்கும் பெரும் பணம், பேர், புகழ், மன நிம்மதி, இது எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். இந்த 8ஆம் இடத்துல ராகு மறைவதால் நீங்க இந்த பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சை விட்டுறக்கூடாது. யாரையுமே சாதாரணமாக நினைச்சு பேசிட வேண்டாம். யாரையுமே இழிவாக நினைச்சு பேச வேண்டாம். யாரையுமே வந்து குறைவா எடை போட்ட வேண்டாம். இதனாலதான் இந்த நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இதை படிங்க, இதை கேளுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ஆனா எப்படி இருந்தாலும் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக அஷ்டம சனியில் இருந்து விடுதலையாகி நல்ல பொசிஷனுக்கு, நல்ல நிலைக்கு, உங்களை யார் யார் எல்லாமே நீங்க வளர மாட்டீங்க, நீங்க வாழ மாட்டீங்க, உங்களுடைய நிலை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்னால், உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு முன்னால் நீங்க டான் மாதிரி வளர்ந்து காட்டுவீங்க. இது உறுதி, இது கண்டிப்பாக நடக்கும். நீங்க வந்து ஆலங்குடி அந்த குரு ஸ்தலத்துக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வர கண்டிப்பாக உங்களுடைய மனக்குறை கண்டிப்பாக தீரும். உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஒரு சாந்தம் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அனுப்பிச்சு வைங்க. இது மாதிரி நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க, நிறைய பேர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்ல பாருங்கன்னு நான் பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவசரம் இருந்துச்சுன்னா வேற தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அனுபவமுள்ள ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களிடமிருந்து
விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போறோம். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது வருகிற மார்ச் மாதம் 2025 29ஆம் தேதி இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது திருக்கணித பிரகாரம். இதே பாத்தீங்கன்னா பாக்கிய பிரகாரம் 6/3/2026 சனி பெயர்ச்சி நடக்குது. இப்ப நாம திருக்கணிதத்தை பத்தி நாம பார்க்கலாம். அப்ப 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான், அதாவது கும்பத்தில் இருந்த சனி பகவான் மேனத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்துக்கு வர்றாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறத எளிய பரிகாரத்துடன் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும். மருத்துவம் எல்லாருமே நல்லா படிப்பாங்க. அதே சமயத்துல மருத்துவத்துல புகழ் பெறுவார்கள். அப்ப ஏதாவது ஒரு சக்சஸ் அவங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியால் மருத்துவத்தின் மூலமாக கண்டிப்பாக புரட்சி புகழ் கண்டிப்பாக நடக்கும். அது போக ஆயுர்வேதிக் மெடிசன், ஆர்கானிக் மெடிசன், அதுல ரிசர்ச், இது எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக வெற்றிகரமாக நடக்கவிருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா போரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான். அப்போ ஆன்மீகம் நல்லா இருக்கும். கோயில்கள் இதுல நிறைய கூட்டங்கள், விசேஷ காலகட்டங்கள்ல ரொம்பவுமே கூட்டங்கள் நெரிசல்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் வர்றதுனால பிரசக்தி பெற்ற கோயில்களில் கொஞ்சம் பாதுகாப்பு தேவை. அப்படி பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் ஏதாவது குழப்பங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா சனியுடைய நட்சத்திரத்துல உத்தராட்டாதி நட்சத்திரத்துல இயங்கும் போது இண்டஸ்ட்ரீஸ், இரும்பு, இயந்திரம், மோட்டார், எலக்ட்ரானிக், இந்த மாதிரி விஷயத்துல ஒரு மேன்மை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லபடியா இருக்குது. இது போக ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இயங்கும் போது கண்டிப்பாக படிப்பு, இந்த படிப்பு துறையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு புகழ், ஒரு நல்ல பேர், ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு மேல் நல்ல இன்ட்ரெஸ்ட், அந்த படிப்பை சக்சஸ் ஆக முடிக்கக்கூடிய அந்த அமைப்பாகப்பட்டது இந்த பீரியட்ல வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப படிப்பை நல்லபடியாக அவரவர்கள் இன்ட்ரெஸ்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக படிப்பாங்க, சக்சஸும் பண்ணுவாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாப சனி, லாபத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய சனி. இந்த லாப சனி காலகட்டத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சு, நீங்கள் நிறைய சம்பாரிச்சு, இதற்கு முன்னால் இருந்த கடனை கட்டி நீங்கள் புது மனிதராக புது வாழ்க்கையை ஆரம்பிச்சு நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்குது. ரிஷபராசிக்காரங்களே, நீங்க இந்த சமயத்துல வளர்ச்சி அடையவில்லை என்றால் எந்த சமயத்துல நீங்க வளர போறீங்க? முடியவே முடியாது. இந்த சமயம்தான் உங்களுக்கு அருமையான பீரியட். அதனால தயவு செய்து நம்பிக்கையோடு இருங்க. இந்த பீரியட்ல நீங்கள் ஜெயிச்சே தீர்வீங்க. அதுபோக புது தொழில், அடிமை தொழில் இருக்கிறவங்க சுய தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு கண்டிப்பாக வந்துருவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல மற்ற கிரகங்களை பத்தி நீங்க யோசனை பண்ணுவீங்க. குரு எப்படி இருக்கிறாரு, ராகு எப்படி இருக்கிறாரு, கேது எப்படி இருக்காரு அப்படின்னு.
எந்த கிரகத்தை பத்தியும் நீங்கள் இந்த பீரியட்ல யோசனையே பண்ணாதீங்க. சனி பகவான் கெட்டியா இருக்கிறார். 2.5 வருட காலத்துக்கு அந்த சனி பகவானால் நீங்கள் சாதிக்க போகிறீர்கள். உண்மையான இது நடக்கும். இந்த கோபால் சொல்றது இப்ப கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சாலும், நான் சொல்வது கண்டிப்பாக உண்மையாக பலிக்கும். இந்த பீரியட்ல நீங்க கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். அப்படியே கார்னா பென்ஸ் கார் வாங்கலாம், ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கலாம். ஏன் நீங்க ஹெலிகாப்டரே கூட வாங்கலாம், பிளைட்டே கூட வாங்கலாம். இது மாதிரியான நேர காலங்கள் தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. நம்ப முடியலைங்களா? கண்டிப்பாக நம்புங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில சில முக்கியமான நிகழ்வுகள் இது கண்டிப்பா நடந்தே தீரும். அது போக உங்களுக்கு பழைய கடன் எல்லாமே பைசலாகும். பழைய கடன் எல்லாமே கட்டிடுவீங்க. அது போக புது கடன் படுவீங்க. அந்த புது கடன் படுவதால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அந்த கடன் பட்டு அதன் மூலியமாக கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. இப்ப உங்களுக்கு தொழில் ரீதியாக இப்ப ஒண்ணுமே தெரியாதவங்க, ஒண்ணுமே இல்லாதவர்கள், அவர்கள் எல்லாமே விசிட்டிங் கார்டு போட்டு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையில் உருவாகும். அப்படி விசிட்டிங் கார்டு போடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அப்ப நாம் செய்யக்கூடிய தொழில அதுல பதிஞ்சு அந்த விசிட்டிங் கார்டு மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்து நல்லா இருப்பீங்க. உங்க வார்த்தைக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல வழக்கறிஞர்கள், மீடியா தொழில் செய்யறவங்க, கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்றவங்க, இவங்க எல்லாமே பெரிய புகழடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது போன்ற விருதுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், இவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விருது கிடைக்கும். அவங்கவுங்க துறையில நீங்க புகழடைவீங்க. இது உறுதியாக நடக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்களை பத்தி யார் யார் எல்லாம் நீங்க வளர மாட்டீங்க, நீங்க வாழ மாட்டீங்க, அவருக்கு எங்க அது தெரியுது, அவர் சொத்து எல்லாமே இழந்துட்டாரு, இனி எங்க சம்பாதிக்க போறாரு, அவரெல்லாம் முடிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு நினைத்தவங்களுக்கு மத்தியில அவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு நீங்கள் வளர்ந்து காட்டுவீங்க. அவர்கள் உங்ககிட்ட உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும். இது உண்மை, இது நிஜம். கோபால் சொல்றது பொய் நினைக்க வேண்டாம். கேட்கறதுக்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைய போறீங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மை, இது கண்டிப்பாக நடக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய இரத்த சம்பந்தம், உங்களுடைய தாய் வழி உறவு, உங்களுடைய பெற்றோர்கள், இவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, உடனுக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அவங்க கூட நல்லா பேசுங்க. நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கட்டும். அவங்க கூட எந்த ஒரு சங்கடத்தையுமே நீங்கள் இப்பொழுது உருவாக்கி கொள்ள வேண்டாம். அதுபோக உங்களுடைய பரம்பரை தொழில் நீங்க செய்றீங்க வச்சுக்கோங்களேன், அந்த பரம்பரை தொழில் மூலியமாக நீங்க நல்லபடியாக உழைத்து நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த தொழில்ல உங்க பரம்பரையில உங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்க, இல்லை உங்களுடைய பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு சில எதிரிகளா உருவாவாங்க. நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு தடையா வருவாங்க. இதுல மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
கொஞ்சம் கவனமா இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மத்தியில நல்லா இருப்பீங்க. இந்த சமயத்துல டேக்ஸே கட்டுவீங்க. நீங்க பல லட்சம் கட்டுவீங்க. அப்படி லட்சக்கணக்கில் டேக்ஸ் கட்டும்போது உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும்? வருமானமும் பல மடங்காக இருக்கும். அப்ப நீங்க நல்லா இருப்பீங்களா இல்லையா? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்ப இந்த சமயத்துல நான் வீடு வாங்குவேனா, நான் கார் வாங்குவேனா, நான் நிலம் வாங்குவேனா அப்படின்னு நீங்க கேட்க வேண்டாம். இது எல்லாமே நடக்கும். ஒரு வீடுக்கு 2 வீடு வாங்குவீங்க, நல்ல நிலம் வாங்குவீங்க. அடுத்தவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இது போக பெண்கள் ஆபரணங்கள், இந்த பீரியட்ல பெண்களுக்கு ஆபரணங்கள் நீங்க வாங்கி கொடுப்பீங்க. அதே சமயத்துல இப்ப ரிஷப ராசி இல்லையா, உங்க ராசியுடைய அதிபதி சுக்கிரன் இல்லையா, உங்க ராசிக்கு உரிய கல் வைரம். அந்த வைரத்தை கூட உங்களுடைய மனைவிக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க. அவங்க பிறந்த நாளுக்கு கிஃப்டா கொடுப்பீங்க, இல்ல ஒரு வெட்டிங் டேக்கு வாங்கி கொடுப்பீங்க. இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும். நடக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பா நடக்கும். அப்ப இதனால உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரும். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க எதையுமே நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான். அதே சமயத்துல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. என்கிட்ட பாருங்க. அப்படி இல்லைன்னா இப்போ எனக்கு உங்க எல்லாத்துக்குமே பார்த்து சொல்லுவோங்கிறது என்னுடைய விருப்பம். கொஞ்சம் எல்லாருமே என்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, அதனால கொஞ்சம் டைம் ஆக மாட்டேங்குது. வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் கிட்ட, அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.